அந்த ஷெட்டு மேலே போகுது. இந்த பையன் வெளியில் போகலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு அது கீழே வந்து அடிச்சு இவன் தலை சதறி இறந்து போய் கிடக்குறான். அடுத்த நாள் லாராவுக்கு இது தெரிஞ்சு அவனை பார்க்குறதுக்காக வந்தா. அவனை பார்க்குறதுக்குள்ளே இவன் அப்படியே கிறக்கம் தட்டி கீழே விழுகிறா. ஏன்னா அதை பார்க்க கூட முடியல. இங்கிட்ட எப்பவும் போல் நம்ம ஹீரோயின் வில்லத்தனமாக செஞ்சுட்ருக்கா. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த லாராவோட பொண்ணுக்கும் சூனியம் வச்சிட்ருக்குறா. இந்த சைடு பார்த்தா அந்த லாராவோட பொண்ணு அவங்க குடும்பத்தோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும். மேலே வந்து ரத்தம் சொட்டும். என்னடான்னு மேலே பார்த்தா சீலிங்கை பிச்சுக்கிட்டு மாந்திரிக பண்ண பொருளெல்லாம் வந்து புடக்குன்னு விழுகும். இவள் அப்படியே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு லாராவோட ரூமுக்கு தேடி வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தா அந்த லாராவோட ரூமில் கட்டில் கீழே யாரோ இருந்து கையை நீட்டி பிளேட்டில் இருக்க எலும்பை எடுத்து கறக்கு மறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. கீழே குமிஞ்சு யாரான்னு பார்த்தா அந்த லாரா பொண்ணு தாங்க. அவளுக்குள்ளே இவங்க குடும்பத்தை அழிக்க வந்த ஜின்னு போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அந்த லாராவோட பொண்ணு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிற கடவுளை நோக்கி. பாருங்களேன், அந்த பேயும் அந்த ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே பாரு, உன்னைய கடவுளே வந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லவும் இவள் அப்படியே அவளை உதறி விட்டுட்டு ஹாலில் இருந்து அந்த ரூமை லாக் பண்ணிட்டு ஹாலில் இருந்து அப்படியே ஓடி வந்து இவள் ரூமுக்குள்ளே வந்துக்கிறா. அந்த பேய் பார்த்தா சரியான ஆளாக இருக்கும் போல். அந்த கேட்டெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இவளோட ரூமுக்குள்ளே பூந்துடும். இவள் அப்படியே பயந்துக்கிட்டு அந்த கபோர்டில் உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறா. அந்த கபோர்டு ஓட்ட வழியாக வெளியில் பார்க்குறா. அப்புறம் அந்த பேயை காணுன்றதுக்காக வெளியில் வந்தால் அந்த பேய் வந்துட்டு அந்த கபோர்டு மேலே ஏறி உட்காந்துட்டு இவ முடிய பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் உதறி விட்டுட்டு வந்தால் அந்த பேய் அப்பவும் விடலைங்க. இவ கழுத்தை நெரிச்சு சவத்துக்கிட்டு கொண்டு போயிடும். அங்கே இருந்த ஒரு அழகுக்கான பொருள் எடுத்து அந்த பேய் தலையில் அடிச்சுட்டு பார்த்தா அந்த பேய் அப்போ மறுபடியும் இவளை வாலில் தூக்கி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கு. சரி, இவ கதையும் முடிஞ்சிடும்னு பார்த்தா கடவுள் மாதிரியும் உஸ்தாத் வந்துடுறாருங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, பயப்படாத, இவளை நம்ம மசூதிக்கு கூட்டிகிட்டு போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் மசூதிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நம்ம ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினோட வீடு பார்த்துருப்போம்ல, அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஹீரோயின் போகிறத இந்த லாராவோட பொண்ணு பார்த்துருவா. என்னடா இவன் எங்கடா இதுக்குள்ளே போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாருக்கும் சூனியம் வச்சுட்டு இருக்குது இவ தாங்க. அங்கே பார்த்துட்டு இவ ஏன் பயந்து போயிடுறா. அப்படியே நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்குறா. இவன் நின்றுட்டுருக்குறா. என்னடி அப்படின்னு கேட்குறா. நீ தான் எங்கள் குடும்பத்துக்கு சூனியம் வச்சியா அப்படின்ற மாதிரி லாராவோட பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறா.